Ma'am, may I get in, ma'am? What is this, Prince? What are you coming late? Why are you coming late, boy? Say the reason. Ma'am, traffic, ma'am. Traffic. என்ன traffic? Get out. இன்னைக்கு நீ ஃபுல்லா பிரின்சிபல் சிஸ்டர் வர வரை நீ வெளியே தான் நிக்கிற. அது வரையும் நான் உள்ள விட மாட்டேன். மேம், அப்புறமா பிரின்சிபல் சிஸ்டர் திட்டினதுக்கு அப்புறம் உள்ள விடுவீங்களா மேம்? டேய், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. படுவியா? வெளியே நின்னு இப்படியே சொல்றது. என்ன ஆண்ட் வெளியே போ சொன்னதானே, அதுக்கு என்ன இப்போ? ஐயோ என்ன கிளாஸும் தெரியல, என்ன மூஞ்சி தானே பார்க்க சொல்றீங்க? என்ன மூஞ்சி இப்படி வீங்கி இருக்கு? ஐயோ எங்க அம்மா கிட்ட பதில் சொன்னமே. ஐயோ டேய் நீ போடா வெளியே. Shweta, where are you? Shweta, come out. Wait, the principal sister is calling me. What, ma'am? What is this? Why this boy is standing here? Ma'am, all are coming, ma'am. This boy is not coming, ma'am. That's what we will get out of class. அதுக்குள்ள இப்படி போட்டு அடிச்சு இது பண்ணுவீங்களா? அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னைய தான் சொல்லணுமா? சும்மா இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்க வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா அந்த பையனை உள்ள விடலைன்னா பையனை வீட்டுக்கு அனுப்பு. இப்படியெல்லாம் புண்ணு காயமோட எல்லாம் இங்கெல்லாம் கிளாஸ் ரூம்ல எல்லாம் இருக்க முடியாது. காயமோட அனுப்பி விடு. எஸ் மேம். பேக் எடுத்துட்டு போ. என்ன ஏன்ட்டி உன் வேலையை கட்டிட்டு இருக்கியா? பா பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போகணுமா? அம்மா நம்பர் சொல்லு. சொல்லிட்டியா? வெளியே உட்கார்ந்துரு, வந்துருவாங்க. எஸ் மேம். கண்ணா, என்னாச்சுடா? என்ன இப்படி வந்திருக்க? என்னாச்சு? ஐயோ, வா ஹாஸ்பிட்டல் போலாம். வா வா வா. இல்லை நீ இப்படியெல்லாம் இது ஸ்கூலெல்லாம் உன்னை டிசி தான் கொடுத்து அனுப்பணும். வா வா வா. அம்மா பேண்டேஜ் போட்டாலே சரியாயிருமா? விடுமா, இதுக்கு எதுக்குமா ஹாஸ்பிட்டல்லாம்? டேடி அம்மா சொல்கிறது கேளுடா, ப்ளீஸ்டா. இங்கே பாரு கண்ணெல்லாம் எப்படி குட்டியாக இருக்குண்டு. உங்கள் மேம் என்ன மேம் விடாது. ஐயோ சரி வா வா, ஹாஸ்பிட்டல் தான் உனக்குலாம். வா வா எந்திரி வா. டாக்டர், எங்கள் டாக்டரும் போறீங்க, இங்கே டக்குன்னு வாங்க டாக்டர். முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு ஸ்கூலில். மம்மி, நான் டிராஃபிக்னு தான் மம்மி சொன்னேன். ஆனால் அந்த மேம் என்னை போட்டு நல்லா அடிச்சிட்டாங்கம்மா. நம்ம டிசி வாங்கிட்டு போய் வேறு ஸ்கூல் சேர்ந்துக்கலாமா? டேய், அதுக்குன்னு ஸ்கூல் மாற்றிட்டே இருக்க முடியுமா? நாளைக்கு நம்ம என்னென்னு போய் கேட்போம். மேம் பிரின்சிபல் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி மேமை வந்து நம்ம வந்து கிளாஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா கிளாஸே சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னம்மா பிரச்சனை? பையன் மூஞ்சில் இவ்வளோ காயமாக இருக்கு. டாக்டர், ஸ்கூலில் ஒரு மிஸ்ஸு என் பையனை போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். சரிம்மா பார்க்குறேன், வெயிட் பண்ணு. ஐயோ என்னது இது? காதில் நரம்புல அப்படி நல்லா அடி கட்டு போட்டால் தான் சரியாகும். கண் என்ன இப்படி? இந்த காயம் சரியாகிறதுக்கெல்லாம் எவ்வளோ மாதம் தெரியுமா ஆகும்? ரொம்ப வருஷம் ஆகும். டெய்லி மருந்து போட்டே இருக்கணும், அசைவே கூடாது. இப்படி நரம்புல யார் போட்டு அடித்தா? முதல்ல எப்படி நடந்துச்சு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறது மட்டும் நல்லா கேளுங்க. யார் இப்படி அடித்தா? கிளாஸ் மேமா? சரி, கிளாஸ் மேம் அடித்தது சரி. இங்கே பாருங்க, லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டு சைடுமே திரும்பக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக தான் இது பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக தான் படுத்துருக்கணும். அப்படி திரும்பினா காது நரம்பு வந்து கட் ஆகிக்கும். இப்போவே பாதி லேசாக பிஞ்சிருக்கு, சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவே படுக்க சொல்லுங்கள், ஓகேவா? இந்த காயம் வந்து எப்போ காயம்னா எனக்கு தெரியாது. மாதம் வந்து நீ என்ன பண்ணுறீங்கன்னா டாக்டரை வந்து பாருங்கள், ஓகேவா? ஓகேங்க டாக்டர். எப்போவுமே பெட்டில் தான் இருக்கணும், சரிங்களா? எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். ஒரு 4 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். லேசு சரியானதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவோம். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ஐயோ, இவன் வேறு பேக்கை பக்கத்தடியே வச்சிருக்கான். இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது? இப்படி சொல்கிறீங்க. 4 நாள் இவன் எல்லாமே நான் இருக்க முடியாது. எப்படியாவது ஒரு 4 நாளையாவது லேசாவது சரியாகணும். ப்ளீஸ் கொஞ்சம் சரி பண்ணியாவது கொடுத்துருங்களேன். சரிம்மா, முதல்ல போவாங்க. தம்பி, ஒரு இடத்துலயே அசைக்கூடாது, ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். ஒழுங்காக நேராகவே படு. அப்படி படுக்க முடியலன்னா சொல்லு. சரிங்க டாக்டர். வாட் ப்ராப்ளம்? எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? டாக்டர், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் என் பையனை. காதில் இருக்க நரம்பெல்லாம் அப்படியே
பிஞ்சுற மாதிரி டாக்டர் ஸ்கேன் பண்ணி சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த டீச்சர் இன்னைக்கு அந்த டீச்சர் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. வெயிட், ஐ வில் கால் த டீச்சர். ஹலோ ஸ்வேதா, இங்கே பிரின்ஸோட பேரண்ட் வந்திருக்காங்க, என்னென்ன வந்து கேளுங்க. பெல் அடித்தோடனே. வாட் ப்ராப்ளம் சிஸ்டர்? அவங்க பையன் நீங்கள் ரொம்ப அடிச்சிருக்கீங்க, அதனால் அவங்க காதில் இருக்க அவங்க பையனோட காதில் இருக்க நரம்பெல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா சிஸ்டர்? நான் கையில் தான் சிஸ்டர் அடித்தேன், ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி மூஞ்சி காதுலலாம் ஆகும்னு எனக்கு எப்படி சிஸ்டர் தெரியும்? சிஸ்டர், இந்த டீச்சர் சொல்கிறதே போய் இங்கே பாருங்கள், அவங்க மர ஸ்கேலை வச்சு நல்லா இந்த காதுகிட்ட இருக்க நரம்புலேருந்து அடிச்சிருக்காங்க சிஸ்டர். பார்த்தாலே தெரியுது ஸ்கேல் வச்சு தான். கைக்கு வச்சு அடித்தா கூட அச்சு தான் தெரியும். இங்கே பாருங்களேன், காதெல்லாம் அப்படியே காது வந்து ஸ்கேலை வச்சு அடிச்சிருக்காங்க. இந்த டீச்சர் சொல்கிறதே பொய். இங்கே பாருங்க ஸ்வேதா மேம், இனிமேல் உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஸ்கூலை விட்டே தூக்கிடுவேன் பார்த்துக்கோங்க. முதல்ல அவங்க அம்மாட்ட போய் சாரி கேட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க பையனுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். சிஸ்டர், இவங்க இன்னும் வந்து பார்க்க வேணாம் சிஸ்டர். நாங்கள் வேணால் ஸ்கூல் வேணால் மாற்றிப்போம். இந்த மாதிரிலாம் ஸ்கூலில் இப்படிலாம் ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் மேம். ஸ்வேதா, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. குழந்தைங்க இந்த மாதிரி அடித்து பார்க்குறதெல்லாம் வேலைக்கு வந்துடாத, அன்பாக பார்த்துக்க கற்றுக்கோ. என்ன ஸ்வேதா மேம், சில்ட்ரன்ஸ் எல்லாம் உனக்கு என்ன ஸ்டாச்சுவால தெரியுதா? எப்போ பார்த்தாலும் போட்டு அடிக்கிறது, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. சாரி சிஸ்டர், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன், சாரி. இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங். நீங்கள் போய்க்கோங்க பா. தேங்க்யூ சிஸ்டர். ஆமாம், இதுக்கு மட்டும் சொல்கிறதுக்கு மட்டும் பா கிளாஸ்க்கு. இந்த மேமெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் ஸ்கூலுக்கு ரன் பண்ணுறதோ தெரியல. சே.